அம்மாக்கு கை கொடுக்குறாரு, அப்பாக்கு கை கொடுக்க மாட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. உங்க 2 பேரோட பாண்ட் இப்போ எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஜய் சார் இப்போ தெருவில் போனால் கூட்டம் வரும், அதனால அதெல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகிடுமான்ற ஒரு கேள்வி எதிர்த்தரப்புல இருக்க பல அரசியல்வாதிகளோட கேள்வி இப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரையும் காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ நாங்கள் கூட்டத்துக்கு கூப்பிடல. அந்த மாநாடு என்னுடைய மகன் விஜய் இன்னைக்கு தளபதி, அவரை உருவாக்கி ஒரு சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியா கொண்டாடணுன்ற ஒரு ஆசை மனசுக்குள்ள. அன்று எழுதப்பட்ட தீர்ப்பு 92ல் நாளைய தீர்ப்பு, அன்றே எழுதப்பட்ட தீர்ப்பு இன்னைக்கு நினைவாக. இப்போ அவர் பீக் பீரியட்ல இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு போறாரு. அஸ் அ ஃபாதர் நான் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல, நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷப்பட்டேன். நாங்கள் 2 பேரும் எங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் பாண்டிங், 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். நாயும் வேலை வாங்கியிருக்காரு, இந்த நாயையும் வேலை வாங்கியிருக்காரு. சார் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த 80, 90கள்ல இருந்து நடிகர்கள் கொஞ்சம் பொலிட்டிக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் பேசினா ஒன்று என்ன சொல்லுவாங்க, படங்களில் டைரக்டர் கேட்டால் நீங்கள் படங்களில் காட்டுறீங்களே நிகழ்கால அரசியலுக்கு வாங்க பேசுங்கலாம் சொல்லுவாங்க. அப்போதுலேருந்து உங்களுடைய படங்களில் தொடர்ந்து நீங்கள் இந்த அரசியல் சார்ந்தும் நீதி சார்ந்தும் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களை யாராச்சும் இப்போ சொல்லியிருக்காங்களா, படங்களில் மட்டும் காட்டுறீங்க வாங்கல டைரக்டாக அரசியலுக்கு நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படி சொல்லியிருக்காங்களா? அரசியலுக்கு வாங்கன்னு ரொம்ப கட்சியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா என்னுடைய படங்களை பார்த்துட்டு எல்லா கட்சி தலைவர்களும் எனக்கு பழக்கம் உண்டு இல்லை. டைரக்டரான பிறகு கலைஞர் பழக்கம், ஜெயலலிதா பழக்கம், இப்படி எல்லாருமே பழக்கம் தானே. ஸோ எல்லாருமே என்னை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி. பட் எனக்கு நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை விட என்னுடைய மகன் விஜய் இன்னைக்கு தளபதி, அவரை உருவாக்கி ஒரு சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியா கொண்டாடணுன்ற ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்பத்துல இருந்தே இது? அப்பத்துல இருந்து. விஜயகாந்த் நானும் டிராவல் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அவரை வச்சு அதிகமான படம் பண்ண டைரக்டர் நான் தான். 17-18 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை ஒரு அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதே போல அவர் வந்தார். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் வரும்போது அந்த ஆசை திரும்பி, ஏன் நம்ம சொந்த பிள்ளையே கொண்டாடக்கூடாது? நீங்க நேரடியாவே சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட, விஜய் சார் கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கீங்களா? நான் நேரடியாக சொன்னது கிடையாது. நான் தானே அவருக்குன்னு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது நான் தான். அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் மாற்றினது நான் தான். மக்கள் இயக்கமாக மாற்றினது நான் தான். அது வரைக்கும் நான் அந்த படிப்படியாக கொண்டாந்தல. அது வரும்போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. விஜய் சாரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு, இப்போ கடைசி படம் ஜனநாயகன். எத்தனை பேருக்கு இதுக்கு இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஜனநாயகன் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி படத்தோட டைட்டிலும் நாளைய தீர்ப்புனே வைக்கலாமே, இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடைசி படமும் நாளைய தீர்ப்புன்னு வச்சுருந்தா? அதான் நான் சொன்னேன்ல, அவரை அறிமுகப்படுத்தும் போதே அன்று எழுதப்பட்ட தீர்ப்பு 92ல் நாளைய தீர்ப்பு, அன்றே எழுதப்பட்ட தீர்ப்பு இன்னைக்கு நினைவாக. ஓகே. இது அரசியல் முடிவுலாம் எல்லாருக்குமே ரொம்ப சரியான முடிவாக தான் தென்பட்டுச்சு. இருந்தாலும் படத்துல இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்றது எப்படிப்பட்ட, ஏன்னா நீங்க தான் ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்துறீங்க நடிகரா. இப்போ அந்த நடிகர் நான் வேற ட்ராக்ல போறேன்னு சொல்லும் போது இயக்குனராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பா இதெல்லாம் தாண்டி அப்படி இல்லை சார். எனக்கு இயற்கையாகவே ஒரு சமூக உணர்வு, சமூக அக்கறை உண்டு. அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே ஓகே. இப்போ அவர் பீக் பீரியட்ல இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு போறாரு. அஸ் அ ஃபாதர்
நான் ஃபீல் பண்ணியிருக்கணும்ல. நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷப்பட்டேன். ஓ ஓகே ஓகே, இவ்வளவு அவரை சுற்றி இருக்கிற ஃபேன்ஸும் இவரால் அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு சமூக அக்கறை வரப்போகுது. அதை ஊட்ட போகிறார் இல்லையா? அதை போய் கிளாஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்க முடியாது. ஒரு நடிகனால கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு சமூக அக்கறை வரப்போகுது. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல, ரசிகர்களையெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஓட்டு போட வைப்பீங்க அப்படின்ட்டு. ஓட்டுனா என்ன அப்படின்ற அந்த வேல்யூவை நம்ம வந்து ரசிகர்களாக இருக்கும்போதே சொல்லிட்டோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த வேகம் வந்துடும், வெறி வந்துடும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். மற்ற நேரத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். இப்பவும் அதே மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அத்தனையும் தாண்டி ஜெயிக்கணும்ல, அந்த வெறி இருக்கணும்ல, அந்த வெறி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாசம் அன்பது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனால் அதை வெளியில இருந்து பார்க்குறவங்க தான் அதை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி வேணா. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பத்திரிகைகளில் சொல்லும் போது கூட விஜய் சார் உங்களுக்கு கை கொடுத்தாரா, கை கொடுக்காமல் போயிட்டாரா, அம்மாவுக்கு கை கொடுக்குறாரு, அப்பாவுக்கு கை கொடுக்க மாட்டாரு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா, ஒரு பார்த்து சிரிக்க மாட்டுறாரு, என்ன பண்ணாலும் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளதாகுது. இன்ஃபேக்ட் உங்களுக்கும் விஜய் சாருக்கு சண்டைன்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருக்கும். உங்க 2 பேரோட பாண்ட் இப்போ எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் எப்பவுமே அப்படித்தாங்க, இப்போ இல்லை. சரி, எப்பவுமே நான் வந்து நானும் விஜயும் பேசிக்கிறதே ரொம்ப கம்மி தான். நான் சாப்பிட்டியா, காலேஜில் வந்துட்டியா, ஓகே, இவ்வளோதான் எங்கள் இன்ட்ராக்ஷனே. வந்து எல்லாரும் இப்போ தான் இப்படி நினைக்கிறாங்க. அவரும் அதிகமாக பேச மாட்டார், நானும் அதிகமாக பேச மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதனால் எங்களுக்கு அது வித்தியாசப்படலை. 2 பேரும் நாங்கள் நான் பாப்புலர் ஆனேன், அவரை என்னை விட பெருசாக பாப்புலர் ஆகிட்டார். அப்போ எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அங்கேருந்து வர்றாரு, அம்மாட்ட கை கொடுக்குறாரு, அப்பாட்ட கை கொடுக்கல, அப்பா பிடிக்காது போல இருக்கு, அப்பாவுக்கு அவருக்கு சண்டை போல இருக்கு. 2 பேரும் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிற மாதிரி நாங்கள் நிற்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே நாங்கள் நடிக்க வரும்போதும் படிக்கும்போதும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், மிலிட்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டையும் அப்படி தான் இருப்பேன் நான். சரி சரி. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டைரக்டர்பாங்க, மிலிட்ரி ஸ்கூல்பாங்க என்னுடைய காம்பவுண்டே இல்லையா. ஓகே. அதே போல தான் என் மகன்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். குரூம் பண்ணுறது, ஒருத்தரை வடிவமைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறது. நம்ம ஒரு மைண்டில் நினச்சிக்கிறோம், என் பிள்ளை இப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறது. எப்படி இருந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு படத்துக்கு கிடந்தவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டார், இத்தனை லாங்குவேஜ் பண்ணார், எப்படி பண்ணார். இதெல்லாம் என்றைக்குமே உட்கார வச்சு நான் இப்படிலாம் இருந்தேன், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஓகே 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 ரைட். இன்ஃபேக்ட் அவர் அந்த ஒரு முதல் மாநாட்டில் பார்க்கும்போது கூட அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதை பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அதை இன்னொரு பக்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரது பெரிய விஷயமா, எந்த நடிகர் போனாலும் கூட்டமாக வரும், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்ற மாதிரிலாம் கேள்வி இருந்துச்சுல்ல. இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி அவரை பார்க்க கூட்டம் வராங்க, இப்போ விஜய் சார் இப்போ தெருவில் போனால் கூட்டம் வரும், அதனால அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகிடுமான்ற ஒரு கேள்வி எதிர்த்தரப்புல இருக்க பல அரசியல்வாதிகளோட கேள்வி இது இப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்த கூட்டம் அத்தனை கூட்டமும் அரசியல் தெரிஞ்ச கூட்டம், சமூக அக்கறை உள்ள கூட்டம். விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு, அதை ஏத்துக்கிட்ட கூட்டம். ஸோ அது ஓட்டா மாறுமா மாறாதான்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க. யாரையும் காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ நாங்கள் கூட்டத்துக்கு கூப்பிடல. அந்த மாநாட்டுக்கு வந்து மாநாட்டுக்குள்ள நுழைய முடியாத எத்தனை கோடி பேர் வெளியேறினாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும், நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவர் வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்த கூட்டம். ரைட் ரைட் ரைட். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கு.
சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ சாலிகிராமத்தோட ஒரு பெரிய அடையாளம் உங்களுடைய வீடு, இந்த குறிப்பாக இந்த தெரு. இப்போ உங்களை பார்க்க வர உங்கள் ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் சார் ரசிகர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறாவே, இப்போ விஜய் சார் அதுக்கு பின்னாடி அப்படியே தலைமைச் செயலகம், அவர் அந்த சீட்டில் உட்கார்றது அந்த சிஎம் சீட்டு, இது வந்து தொடர்ந்து எல்லா புகைப்படங்கள்லையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஆசை எப்படி இருக்குது, உங்களுடைய மகனை அந்த ஒரு சிஎம் சேரில் பார்க்குற ஒரு ஆசை? நான் சிஎம் சாரில் உட்கார்றதுல பற்றிலாம் நான் வந்து ஒரு சமூக உணர்வுள்ள ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார். ஓகே ஓகே. தன்னை உருவாக்கிய, தன்னை உயர்த்திய தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நான் திரும்பி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற ஒரு உணர்வோடு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்ல. அதைத்தான் நான் பெருசா. சரி, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல நாய்கள் வளர்த்துருக்கீங்களா? 2 நாய் வளர்த்துருக்கேன் இதே வீட்டில். நாய்னா விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால 2 நாய் வளர்த்தேன். கீழே வந்து ஒரு அல்சேஷன் வளர்த்தேன், அது கீழே இருக்கு. சரி, வெளியில பாதுகாப்பு. ஆமா. இன்னொரு பொமரேனியன். ஓ, அது சும்மா வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா பொமரேனியன். ரொம்ப பெட்டு இல்லை, பொமரேனியன் எப்பவுமே நம்மளோடயே இருக்கும் அது. ஓகே ஓகே. என்ன பேரு தெரிஞ்சுக்கலாமா? அது இது பேர் எனக்கு லயன் வச்சிருந்தேன். லயனா? ஆமா, இது ஜெர்மன் ஷெப்பர்ட் பேர் லயன். அது வந்து சக்குன்னு வச்சிருந்தேன். சக்கு. ஓகே. அது ரொம்ப விஜயோடைய படுத்து கிடக்கும். அப்படி. சரி, ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சா? ஏன்னா நீங்க பயங்கரமா எங்க ஷூட்டிங் ஓடிட்டு இருந்தாலும் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கூட அந்த நாய்கள் காட்டுற அன்பு மாதிரி வேற எதுவுமே காட்ட முடியாது. அது அவ்வளவு சந்தோஷமா உங்களை இது பண்றது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப வீட்டுல நாய் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த நாய்களோட அட்டாச்மெண்ட்? அது ரொம்ப ஈஸியா பழகிடுச்சு சார். அந்த நாய்களுக்கு எப்பவுமே இந்த ஸ்மெல் தெரியும்ல. இது எத்தனை வருஷமா இருந்தாலும் இவன் நாய் பெட் லவர், நாய் வளர்த்தவன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப ஈஸியாக என்கிட்ட மூவ் பண்ணிச்சு. நான் பயந்தேன். ஆனால் ஏன்னா அது ரொம்ப ஃபெரோசியஸாக ஏதாவது அந்த ட்ரெயினர் சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக இருக்கும். ஆனால் என்னென்னா நானும் அதுவும் ஒன்றா பெட்டில் படுப்போம். என் நெஞ்சில் தூக்கி போட்டுக்கிறவன். நீங்கள் படம் பார்த்தா தெரியும், நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு லவ் பாண்டிங். 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். நான் அதை ஒரு அனிமலாகவே பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் வந்து வளர்த்தப்போ அப்படி தான் பார்த்ததில்லை. ஒரு தாய், ஒரு மகள், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அது இயற்கையான பாண்டிங் தானே, பாசம்ன்றது. அந்த பாசம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் படம் முழுக்க இருக்கும். ரொம்ப அழகாக அதை வந்து அந்த டைரக்டர் வந்து நாயையும் வேலை வாங்கியிருக்காரு, இந்த நாயையும் வேலை வாங்கியிருக்காரு. ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு எப்பவுமே ஒரு படம் இவ்வளோ முழுக்க நடிக்கிறோம்னா, ஒரு நடிகர்கள் அந்த கடைசி நாள் பிரியும் போது அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் திரும்ப அவங்கள பார்க்கலான்னு, இந்த படத்துல அந்த கடைசி நாள் இதுதான் கடைசி ஷாட்டு, அந்த நாயை விட்டு பிரியும் போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சா? இல்லை, அப்படி எனக்கு கஷ்டமாவே இல்லை. ஏன்னா அவர் சந்துருன்னு சொல்லிட்டு அந்த டாகுடைய ட்ரெயினர் செந்துன்னு சொல்லிட்டு அவரை நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அடிக்கடி ஆஃபீஸ்க்கு கொண்டுருவார். ஓகே. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு நாயை கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஓகே. அது ஸ்டேஜுக்கு வந்துச்சு, நேராக வந்து என் பக்கத்தில் நான் நினைச்சு. அத்தனை பேர் ஒரு 12 பேருக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். அந்த நாய் மேலே ஸ்டேஜில் ஏறி வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னை அப்படியே முகந்து பார்த்துட்டு திருப்பி. ஓகே. ஸோ அது நாய்க்கு உண்டான பாசம் இருக்குது. பாசம், அந்த நன்றி மனிதர்களை கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே. அவங்களுடைய கிராட்டிடியூட். என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க செட்டில் கூப்பிடுறது? அது அப்படியே பைரவா. ஓகே. படத்துல பேரு பைரவான்னு கூப்பிடுவோம். நிஜமான பேர் வந்து ஹட்சி. ஓகே. பட் ஹட்சின்னு யாரும் கூப்பிடுறதில்ல, பைரவான் தான் கூப்பிடுவோம். பைரவான் கூப்பிட்டா ஓடியாரும். ரொம்ப அந்த 45 நாளில் 40 நாள் நடிச்சிருக்கேன் அந்த படம் முழுக்க. அதுதானே. ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த 40 நாள் அதோட பழகி உண்மையிலே எங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களை தாண்டி இந்த கேரக்டர் நிறைய பேர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நீதி வாங்கி கொடுக்குற ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீதி பிழைத்தது, நீதிக்கு தண்டனை, உங்கள் படங்களில் பெரும்பாலான டைட்டில் அந்த நீதி இல்லாமல் இருக்காது. ஸோ உங்களை விட்டால் வேறு யாரை நீதி வாங்கி தர முடியும்?
உங்களுக்கு அது மேல ஒரு தனி ஃபேசினேஷன், அந்த நீதின்ற ஒரு வார்த்தை மேலயே. சினிமாவுக்கு வந்த புதுசுல இருந்தே ம். இந்த ஆரம்ப காலத்துல இருந்து முதல்ல எடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. ஆமா. சட்டம் இருட்டறை அப்படின்னு எடுத்தேன். சமுதாயத்தின் மேல ஒரு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை எல்லாம் பார்த்து ஒரு கோபம் தானே. ம், ம். அந்த கோபத்தை ஒரு சினிமாக்காரன் எப்படி வெளிப்படுத்துவான்? அந்த சட்டமும் வந்து டைட்டன் ஆகணும், ம், ம். இருக்கணும்ல சட்டம். நீ தப்பிக்க முடியாதா சட்டத்தை விட்டு அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும்ல மக்களுக்கு, ம். இல்லையா? ஸோ இந்த கோவத்தை எல்லாம் சினிமாவில் காட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ராபர் மாதிரி சொல்லுவார், அறிஞர் அண்ணா சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது ம். சட்டத்தின் பிடியிலிருந்து தண்டனையிலிருந்து ம். 1000 பேர் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. தண்டிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ப்ராபர் இருக்கு, இல்லையா? ம். அந்த ப்ராபர்பே எல்லாரும் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த 1000 பேர் தப்பிக்கலாம் அப்படின்றாங்கல்ல, இந்த தப்பிக்கிறவன் அதிகமாயிட்டான். ம். ஆனா இதுல என்னன்னா, ஒரு நாயுடைய சஃபரிங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டு ம். அந்த நாய்க்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் அனிமல்ஸுக்கு உண்டு, இல்லையா? ஒரு மனிதனை நீங்க கொலை பண்ணாலும் கொலை தான், ஒரு அனிமலை கொலை பண்ணாலும் கடுமையான குற்றம். அது நார்த்தில் சில ஹீரோஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வேட்டைக்கு போயிட்டு வருஷக்கணக்காக கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க. யாருன்னு சொல்ல தேவையில்லை. அப்படியே அனிமல்ஸுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. எப்பாச்சும் உங்களுக்கு இப்போ, ஏன்னா இப்போ மனிதர்கள்லாம் கரெக்டாக அந்த காலையில் ஷிஃப்ட் வந்தாங்களா ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி இருக்கு. இப்போ டாக் சில நேரத்தில் டயர்டாகும், அதுக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணணும். அது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பாட் உங்களுக்கு? எப்பாச்சும் பயங்கரமாக பண்ணுது இருந்துச்சா? சில நேரம் டயர்டாக தூங்கிட்டு இருக்கோம், அப்போ அது வேலை வாங்க முடியாது. எப்படி அது பிளான் பண்ணிக்கிட்டீங்க? அது சார் நிச்சயமாக வந்து நாங்கள் முதல்ல நினச்சது வந்து மனுஷங்களை வச்சு படம் பண்ணுறது தான் கஷ்டம், அனிமல்ஸை வச்சு படம் பண்ணுறது ஈஸின்னு நினச்சோம். ஆனால் ஷூட்டிங் போன பிறகு தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம் இவங்களை வேலை வாங்குறது. ஏன்னா மனுஷனுக்கு மூடு வரணும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம சத்தம் போட்டோம்னா மூடு வந்துடும். நடிக்கத்தானே வந்தா நடி அப்படின்னு சொன்னோன்னா நடிச்சிடும். அதை டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா நம்ம? நடிக்கத்தானே வந்தா நடி சொல்ல முடியுமா? அது உர்ற அப்படின்னு, அவ்வளோதான். நம்ம சைலண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக எப்போ மூடு வருதோ அப்போதான் நம்ம வேலை வாங்கணும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. அதனால தான் இத்தனை டைம் எடுத்துக்கிட்டது காரணம். கூரன் பிப்ரவரி 28 ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த போஸ்டர்ஸ், அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த படத்தில் போஸ்டராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும்? நான் வந்து ரசிகர்கள் சொல்கிறத விட ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியா. உங்களை போல மீடியா தான். ஏன்னா இப்போ வாரத்துக்கு வந்து 4 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படத்துல இந்த படம் நல்லா இருக்கு. இப்போ சொன்னீங்கல்ல, ட்ரைலர் பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் ட்ரைலர் பாருங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தோணுது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி மக்களை தயார் பண்ணி அந்த 4 படத்தில் ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கிறாங்க, இல்லையா? அப்படி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா கண்டிப்பாக அந்த படத்தோட ட்ரெய்லர் பாருங்க. ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கே படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அந்த போல இருக்கு. என் ட்ரெய்லர்னு தயவு பண்ணி வந்து இந்த ட்ரெய்லரை கொஞ்சம் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். ஸோ படம் ஒரு நீதிக்கான ஒரு படமாக எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக படத்துக்கான ஒரு நீதியும் வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Meet Shreya Ghoshal live all hot tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.